ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹைஜாக் 1971 2024ல ரிலீஸ் ஆன ஒரு தரமான ஃபிளைட் ஹைஜாக்கிங் மூவி. ஸோ இது ஒரு சவுத் கொரியன் மூவி தான். இப்போதான் நம்மளுக்கு ரீசெண்டாக தமிழ் டப்ளிங் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இமேஜின் பண்ணுங்க, ஒரு போர்டிங் ஃபிளைட்ல நீங்க ஜாலியா வீட்டுக்கு போயிடலாம், இன்னும் ஒரு மணி நேரத்தில் போய் நம்ம ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா பூம் ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா அந்த ஃபிளைட்டுக்குள்ள இருக்க காக்பிட்ல இருந்து ஒரு பாம்பு வெடிக்குது. ஸோ இந்த கேபின்ல இருக்க பாம்பு வெடிச்ச உடனே நம்ம ஃபிளைட்டோட கேப்டனும் வந்து ரொம்ப ப்ரூட்டலா இன்ஜூர்ட் ஆயிடுறாரு. இந்த பாம்பை வெடிக்க வச்ச அந்த ஃபிளைட் ஹைஜாக்கர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபிளைட் இப்போ உடனே நார்த் கொரியாவை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் வைக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஓவர் த டாப் ஆஃப் ஹாலிவுட் மூவி தான் கிடையாது. இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஸ்டோரி தான். ஆமாங்க, 1971ல இதே மாதிரி சுச்சுவேஷன், இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மூவி எடுத்திருக்காங்க. ஸோ கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. வாங்க நம்ம ஸ்டோரியோட பிளாட் சம்மரியை பார்த்தலாம். ஸோ நம்ம ஃபிளைட்டோட கேப்டன் வந்து ஒரு ஃபார்மர் ஏர்ஃபோர்ஸ் பைலட்டா இருந்தவர். இப்போ வந்து அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த கமர்ஷியல் ஃபிளைட்டுக்கு ஒரு கோ பைலட்டா ஒரு நார்மலான லைஃபை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையில ஜாயின் பண்ணியிருக்காரு. பட் அந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபிளைட்லயே டிராவல் பண்ணி வந்த ஒரு யங்கான பேசஞ்சர் வந்து வீட்லயே செஞ்ச ஒரு ஹோம் மேட் பாம்பை வந்து டெட்டனேட் பண்றான். ஸோ டெட்டனேட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ஃபிளைட்டையும் வந்து ஹைஜாக் பண்றதோட டிமாண்டுக்கு மேல டிமாண்டா வச்சுக்கிட்டே இருக்கு அந்த ஏர்கிராஃப்ட் கிட்ட. அதுல ஒரு முக்கியமான டிமாண்ட் தான் இந்த ஃபிளைட்டோட டைரக்ஷன் வந்து நார்த் கொரியாவை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். நம்மளுக்கே நல்லா தெரியும் சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் எந்த மாதிரியான சண்டை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு மேல வந்து இந்த ஃபிளைட் போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். என்னதான் நம்ம கேப்டனுக்கு வந்து சீரியஸா இன்ஜூர் ஆயிருந்தாலுமே, அந்த ஃபிளைட் என்னதான் டேமேஜ் ஆயிருந்தாலுமே அவர் எப்படி அந்த ஃபோர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றாரு, தன்னை தானே எப்படி அவர் காப்பாத்திக்கிறாரு, அது மட்டும் இல்லாம முக்கியமா அவரை நம்பி வந்த பேசஞ்சர்ஸை எப்படி அவருக்கு காப்பாத்தி விடுவிக்க போறாரு அப்படின்றது தான் படத்தோட ஒரு கோர் கான்செப்டாவே இருக்கும். ஸோ இவர் எந்த மாதிரிலாம் இந்த ஹைஜாக்கரை வந்து அவுட் ஸ்மார்ட் பண்ணி அந்த ஃபிளைட்டுக்குள்ள இருக்க ஒரு உயிரை கூட இழக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராடுறதுலாம் ரொம்ப ரசிங்கப்படியே இருக்கும். ஸோ படத்துக்குள்ள வந்து எக்ஸ்ட்ரீமான இன்டென்ஸான சீன்ஸோட கொண்டு போயிருப்பாங்க. ஸோ நீங்க அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு டென்ஷன் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். முக்கியமா நம்ம ஹீரோவான கேப்டன் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல வந்து பிரிச்சு மேஞ்சிருப்பாரு இந்த படத்துக்குள்ள. இந்த ஏரியல் சீக்வன்ஸை வந்து ஷார்ட் பண்ணதா இருக்கட்டும், அந்த காக்பிட் சீன்ஸா இருக்கட்டும், ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த மூவிக்குள்ள போயிருக்கு. உங்களை வந்து எப்பயுமே ஒரு எட்ஜில் வந்து உட்கார வச்சு பார்க்குற மாதிரியான சீன்ஸ் தான் இந்த மூவி ஃபுல்லாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக அந்த எமோஷனலான எண்டிங்லாம் வந்து நம்மளே வந்து உருக்குற மாதிரி தான் இருக்கும். அப்படியே நம்ம இந்த படத்தோட நெகட்டிவ் சைடுக்கு வந்தோம்னா சில மொமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகிற ஃபீலிங் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். சில சப்போர்ட்டிங் பேசஞ்சரை இன்னும் கொஞ்சம் நல்லா ரைட்டிங்ல கொடுத்துட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா இந்த மூவி இன்னுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. நீங்க ஒரு நான் ஸ்டாப் ஆக்ஷன் அப்புறம் எக்ஸ்ப்ளோஷனான ஏர்ஃபோர்ஸ் மூவியை நீங்க பார்க்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மூவி உங்களுக்கு செட் ஆகாம போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. நியூடிட்டி அடல்ட் கண்டென்ட் பொறுத்த அளவுக்கு வந்து 18+ சீன்ஸ் உள்ள அந்த அளவுக்கு எதுவுமே பெருசா கிடையாது. இந்த ஏரோப்ளைன் வைலன்ஸ் அப்புறம் பாம் எக்ஸ்ப்ளோஷன்ஸ், சில பிளட்டியான இன்ஜூரிஸ்லாம் வந்து உள்ள கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. கொஞ்சம் இன்டென்ஸான சீன்ஸை வந்து அங்கங்க கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இந்த மூவியை பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓவராலா இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் லவ்வரா இருந்தீங்கன்னா இந்த மூவி நீங்க செம்ம ஃபன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மூவிக்கு நம்மளோட ரேட்டிங் 5/4 4.6 ரேட்டிங் கொடுக்குறேன். உங்களை இன்னொரு வீடியோல வந்து பார்க்குறேன். பை கைஸ்.